த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அண்ணே. என்னடா கார்த்திக் சாரை நம்பலாமாண்ணே? என்னாச்சு? அந்த வாத்தி மேல திடீர்னு உனக்கு என்னடா சந்தேகம்? அவருக்கு உண்மை என்னன்னே தெரியாது. ஒருவேளை நீங்க தான் பிளான் பண்ணி அவங்க அக்கா வரும்போது திருப்பி அனுப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா. முட்டாள் 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 முட்டாள். உன்னெல்லாம் வச்சு ஒரு புல்லு கூட புடுங்க முடியாது. அண்ணே, நடந்துருச்சுன்னா? ஏய், நடக்காதடா, நடக்க கூடாது, புரியுதா? புத்திசாலித்தனமா பிளான் பண்ணோம்னா அழகா காய் நகர்த்தலாம். அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகண்ணே. என்னடா? சாரோட அக்கா வந்து கேட்டப்போ நாங்க உண்மையை சொல்லல. ஒரு வேளை உண்மையை சொல்லி அவர் உண்மையாவே போயிருந்தா நமக்கு என்ன, போகலன்னா நமக்கு என்னண்ணே? அதனால நமக்கு என்ன கிடைக்க போகுதுண்ணே? இதனால நமக்கு என்ன யூஸ்? ஒரு யூஸும் இல்லையேண்ணே. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேண்ணே. உனக்கு புரியலையா? ஆமாண்ணே, எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு என்னைக்குமே புரியாது, புரியவும் கூடாது. ஏண்ணே? அப்புறம் நீ என்னோட இடத்துல இருப்ப, நான் உன்னோட இடத்துல கைய கட்டி உன் காலு கீழே உக்காந்து உன் வாயே பார்த்துட்டு இருக்கணும். பாத்தி, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு கோவம்? யாரு என்ன சொன்னா சொல்லு. ராஜப்பா, செம்ம கோவத்துல இருக்கேன், ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அதான் பார்க்கும்போதே தெரியுது. என்னாச்சுன்னு சொல்லு வாத்தி. என்ன திமிர் இருந்தா, என்ன ஆணவம் இருந்தா, என்ன அகம்பாவம் இருந்தா அப்படி பேசுவாங்க? யாரு பேசுனா, என்ன பேசுனா? மொட்டையா எதுவும் சொல்லக்கூடாது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் நாம முடிச்சு போட முடியாதியா. என்னன்னு சொல்லு. அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு கொல்லி போட விடாம அவதான் கொல்லி போட்டா. இப்ப எங்க அம்மாவுக்கும் கொல்லி போட விடாம பண்ணிட்டு நிரந்தரமா உள்ள வச்சிருவேன், உயிரோட விட மாட்டேன், ஜாமீன்ல வந்திருக்க, உன்னை தூக்கி உள்ள வச்சா உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆளுக்கு என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்க. என் உயிர் நண்பன், என் உயிர் எடுக்க வந்தவன் அவன் என்னடானா கூடவே சுத்தினப்ப நாய்க்குட்டி மாதிரி காலைய சுத்தி சுத்தி வந்தான். இப்ப என்னடானா என்னைய அடிக்க வரான். அந்த குட்டி புள்ள குழந்தையில இருந்து தூக்கி வளர்த்தது என்னையே என்னமா எதிர்த்து பேசுது தெரியுமா? வெளியே போங்குது. என்ன அடிக்க வராங்களா? உன்னை வெளியே போன்னு சொல்றாங்களா? மானம், வெக்கம், சூடு, சொர்ணம் இருக்கிறவனால எப்படி வாத்தி இதெல்லாம் கேட்டு சும்மா வர முடியும் சொல்லு. ஏயா, நீ சும்மா வந்த? சும்மா வந்திருப்பேன், நானும் நல்லா தான் பேசினேன். ஓ, ஓஹோ. என்ன வாத்தி, உன்னெல்லாம் அடிக்க வந்திருக்காங்க, நீ சும்மா பேசிட்டு வந்திருக்க, அதான் கேட்டேன். நீ வேற ராஜப்பா, சுந்தரி வீட்டுல இல்ல, அவ மட்டும் வீட்டுல இருந்திருந்தா. அப்படி சொல்லு. அவ வீட்டுல இல்லையா? வெறும் சோகத்தை பார்த்து நாய் குறைச்ச மாதிரி குறைச்சிட்டு வந்திருக்க. இதுல பெருமை வேற பேசுற. இங்க பாரு ராஜப்பா, அவ மட்டும் வீட்டுல இருந்திருந்தா ரெண்டுல ஒண்ணு பாத்திருப்பேன். அந்த புள்ள வேற மாசமா இருக்கு, அங்க வயசானவங்க எல்லாம் வேற இருக்காங்க. அதனாலதான் நான் சும்மா வந்தேன். இல்லன்னா அந்த கார்த்திக் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். வாதி, நீயும் இததான் எப்பவும் சொல்ற, நான் யாருன்னு காட்டுறேன், கார்த்தி யாருன்னு காட்டுறேன்னு. கதை ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க, காட்டுற மாதிரி ஒன்னும் தெரியலையே. யோ ராஜப்பா, ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், இன்னும் கடுப்பேத்தாத. எரியிற கொல்லியில என்ன ஊத்தாதன்னு சொல்றாரு. இங்க வா அண்ணா. இங்க வா. நான் உன்கிட்ட கேட்டனா போட. அண்ணே அண்ணே, டேய் ஏன்டா இப்படி ஓடி வர? சுந்தரிக்கு கல்யாணம்.
செத்து மண்ணுல புதைஞ்சு போன விஷயத்த சொல்றதுக்கு மூச்சு வாங்க ஓடி வந்தியா? அதான் ஊர் முழுக்க தெரியுமேடா. அது இல்லண்ணே, சுந்தரிக்கு கல்யாணம் இன்னும் 1 மாசத்துக்கு நடக்காதானே? இன்னும் 1 மாசத்துக்கு கல்யாணமே கிடையாதா? அப்போ வச்சு செய்யலாம். இல்ல, 1 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்துக்கும் அவளுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். யோ, அதுக்கு நான் சொன்னதே பெட்ரு. நான் சொன்ன மாதிரி அவளை கொண்டு போட்டுடலாம். நீ சொல்றது பயங்கரமல்ல இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். அவ சாவ கூடாது, அவளை வச்சு செய்யணும்னு ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நீதான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. சரி வாத்தி, டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லு. அவளோட கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். ஏற்கனவே அந்த அம்மா ஜோசியத்தை நம்புற ஆளு. எந்த அம்மா? அதான் அந்த வெற்றியோட அம்மா. ஓ, ஓஹோ ஓஹோ, அந்தம்மா அந்தம்மா. இந்த அம்மாவும் ஜோசியத்தை நம்புற ஆளு. இது எந்த அம்மா? யோ, சுந்தரி வீட்டுல இருக்குல்ல ஒரு கிழவி. ஓ, ஓஹோ, சரி 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 சரி. இந்த அம்மா ஜோசியக்காரர்கிட்ட பாத்திருக்காங்க. இவங்க பார்த்தத அந்த அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொன்னா இவங்க நம்பணும், இவங்க சொன்னா அவங்க நம்பணும். இந்த அவங்க இவங்க யாரு? யோ, இந்த அவங்க உமையாள், இந்த இவங்க காந்திமதி. அப்பத்தா புரியுது புரியுது வாதி. நீ சொல்லு, படிச்சவன் தாயா. எப்படி புரியுற மாதிரி சொல்றாருன்னு பாத்துங்கடா. நீ சொல்லு வாதி. நான் என்ன உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன்? சொல்லு வாதி, நான் சீரியஸா தானே கேட்டுட்டு இருக்கேன். இந்த அம்மாக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த அம்மா போய் அந்த அம்மா கிட்ட சொல்லும். அப்ப 2 பேரும் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? கடவுளை நம்புவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நாம தான் அந்த கடவுளு. பாத்தி, நீ சொல்றது ஒண்ணுமே விளங்கலையா. சொன்னாலும் விளங்காது, செய்யும் போது தன்னால விளங்கும். ஏமா அப்படிலாம் நடக்குது?